ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பிசினஸ் அண்ட் ஐடி கான்செப்ட் பார்க்கும்போது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிளவுட் கான்செப்ட் பத்தி ஒரு வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னு. அந்த வீடியோ தான் இது. ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து கிளவுட் அப்படின்னா என்னங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கலி கிளவுட்னா என்னன்றத நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஓகே. ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு த ஸ்லைட் நவ். ஸோ இமேஜின் பண்ணுங்க, உங்களுடைய பர்த்டே வருது. ஓகே, யூ ஹாவ் யுவர் பர்த்டே அண்ட் நீங்க வந்து உங்க பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் யூ வாண்ட் டு செலிப்ரேட் இட் ஆஸ் அ பார்ட்டி. ஓகே. ஸோ யூஸ்வலாக நம்ம பார்ட்டியில் என்ன பண்ணுவோம், வி வில் பி இன்வைட்டிங் ஆல் அவர் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் யூ வாண்ட் டு இன்வைட் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு த பர்த்டே. ஓகேயா? இப்போ இங்க என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணி நீங்க ரிசீவ் பண்ணி நல்லா வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு யூ நீட் அ ஸ்பேஸ். ஸோ ஒரு இடத்துல நீங்க வந்து உங்க பர்த்டே பார்ட்டியை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகேயா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, ஒரு 2 3 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிற போது நமக்கு வந்து நம்ம வீட்லயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம். கரெக்டா? சோ ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நீங்க வீட்ல செலிப்ரேட் பண்ணிக்கலாம். பட் உங்களுடைய சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற போது நீங்க வீட்ல செலிப்ரேட் பண்றது வந்து நல்ல ஐடியா கிடையாது. ஓகே. சோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு இடம் தேவை. நம்மளுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு, ஒரு பார்ட்டியா ஹோஸ்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. ஓகேயா? பிகாஸ் நமக்கு வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ண போறோம். சோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஐடியா வந்துட்டு எங்க நம்ம பர்த்டே பார்ட்டியை பிளான் பண்றதுன்னு யோசிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்களாவே ஒரு பர்த்டே பார்ட்டி ஹாலை பில்ட் பண்றது. சோ இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்க பர்த்டேக்கு நீங்களே ஒரு ஹால் பில்ட் பண்ணிக்கிறது. சோ இது கரெக்டான ஐடியாவா இருக்குமா? டு யூ திங்க் தட் திஸ் இஸ் த கரெக்ட் வே ஆஃப் செலிப்ரேட்டிங் யுவர் பர்த்டே? இதுல என்னெல்லாம் இஷ்யூ வரும்னு நினைக்கிறீங்க? சோ உங்களுடைய பர்த்டேக்கு நீங்களே ஒரு ஹால் பில்ட் பண்றது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு காஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒன். கரெக்டா? சோ ரெண்டாவது வந்து நீங்களாவே ஒரு ஹால் பில்ட் பண்ணும்போது எவ்வளவு ஸ்பேஸ்ல பில்ட் பண்ணணும். ஓகே, எவ்வளவு வந்து நமக்கு அந்த இடம் இருக்கணும். பிகாஸ் நம்ம வந்து எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம கூப்பிட போறோம். சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு ஹாலை நீங்க பில்ட் பண்ணிட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுவோம், சம்டைம்ஸ் நம்ம அதுல கொஞ்சமா இன்வைட் பண்ணுவோம். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் வேற வேற மாதிரி இருக்க போகுது. ஸோ நீங்க வந்து பெருசா கட்டி வச்சிட்டு இருக்கிறதும் வேஸ்ட், ரொம்ப சின்னதா கட்டுறதும் வேஸ்ட். கரெக்டா? ஸோ நீங்க வந்து பர்த்டே பார்ட்டி ஹாலை என்ன சைஸ்ல கட்டணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வருது. அதுக்கப்புறமா இந்த ஹாலுக்கு நீங்க தேவையான ஒரு பில்டிங்க்கு தேவையான எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் நீங்க கொடுத்தா மட்டும்தான் அந்த ஹாலை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டா? ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஐடியா கிடையாது. ஓகே. ஸோ நம்மளுடைய பர்த்டேக்கு நம்மளே ஒரு பார்ட்டி ஹால் பில்ட் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ பெஸ்ட் ஐடியா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு பார்ட்டி ஹால். ஓகே. ஸோ யாரோ ஒருத்தவங்க ஒரு நல்ல ஒரு ஹால் பில்ட் பண்ணி அதுல நல்ல எலக்ட்ரிசிட்டி, நல்ல லைட்டிங், நல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஸோ எல்லாமே தே ஹாவ் ரெடிமேடா நீங்க உங்களுக்கு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிக்க போறீங்க, அந்த ஹாலை நீங்க வந்து ரெண்ட் பண்ணிக்கிறது வந்து ரெண்டாவது ஐடியா. ஓகே. ஸோ ரெண்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இட்ஸ் ரெடி டு யூஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம ப்ரீவியஸா நம்மளே வந்து ஒரு பர்த்டே ஹால் பில்ட் பண்றது வந்து நீங்களாவே தான் எல்லாமே பண்ணிக்கணும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், லைட்டிங், வாட்டர் ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி, கிளீனிங், கேட்டரிங் எல்லாமே வந்து நீங்களாவே யூ ஹாவ் டு டேக் த எஃபர்ட். பட் உங்களுக்கு ஹால் ஏற்கனவே வந்து யாரோ ஒருத்தவங்க கட்டி ரெண்ட் பண்ணி வச்சிருக்கும் போது நீங்க டெக்கரேஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை எப்படி ரிசீவ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்ல ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாமே தவிர ஹாலுடைய மெயின்டெனன்ஸ் பத்தி நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. கரெக்டா? ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்ட் பண்ணிக்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த டைமுக்கு மட்டும் நீங்க பே பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பர்த்டே பார்ட்டி வந்து ஒரு 3 ஹவர்ஸ் அப்படின்னா அந்த 3 ஹவர்ஸ்க்கு மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த பார்ட்டி ஹாலை வந்து ரெண்ட் பண்ணிக்க போறீங்க. அந்த நம்பர் ஆஃப் ஹார்ஸ்க்கு மட்டும் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, பேமெண்ட்டும் பண்ண போறீங்க. சோ இங்க வந்து நமக்கு ரியல்லி வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட். நீங்களா ஒரு ஹாலை பில்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க ரெண்ட் பண்ணிக்கிறது வந்து இட்ஸ் ரியல்லி காஸ்ட் எஃபிஷியன்ட். கரெக்டா? சோ இந்த கான்செப்டை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இதுக்கும் கிளவுடுக்கும் என்ன சம்பந்தம்னு பாத்தீங்கன்னா, we are going to see it soon. ஓகே. சோ இதே மாதிரி இப்போ ஒரு பிசினஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பிசினஸுக்கு வந்து நிறைய டேட்டா
ஓகே. ஸோ ஒரு பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டேட்டா இல்லாம ஒரு பிசினஸ் கிடையாது. அண்ட் ஒரு பிசினஸ்க்கு வந்து நிறைய டேட்டா வந்து ஏதாவது ஒரு சேனல் மூலமா உள்ள வரலாம். ஓகே. ஸோ ஒரு பிசினஸ் உடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும், அண்ட் அதை வச்சு டெசிஷன் மேக் பண்ணணும். கரெக்டா? ஸோ இதுக்கு வந்து அவங்களுக்கு ஹை ப்ராசஸிங் சிஸ்டம்லாம் தேவைப்படுது. ஸோ இதை பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து தே நீட் அ கைண்ட் ஆஃப் டேட்டா சென்டர்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ டேட்டா சென்டர்னு சொன்னா அதுல வந்து உங்களுக்கு ஒரு சர்வர் இருக்க போது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்க போது, டேட்டா பேஸ் இருக்க போது, சாஃப்ட்வேர் இருக்க போது, ஹார்ட்வேர் இருக்க போது, எல்லாமே இருக்க போது. இப்போ உங்களுடைய டேட்டா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா, இவ்வளவுதான் எனக்கு டேட்டா வரப்போகுது, என்னுடைய பிசினஸ்ல இவ்வளோ டேட்டா தான் நாங்க வந்து யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி யாராலையுமே வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு டேட்டாவை நம்ம ப்ராமிஸ் பண்ணிக்கவே முடியாது. பிகாஸ் டேட்டா இஸ் ரியலி அன்பிரிடிக்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க போன வீடியோஸ் நம்ம பார்த்த டெஸ்ட் டிரைவ் புக்கிங்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சில நேரம் நமக்கு வந்து நிறைய டெஸ்ட் டிரைவ் அப்பாயின்மெண்ட்ஸ் வரலாம் கஸ்டமர்ட்ட இருந்து. ஸோ ஒரு சில நேரம் நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வராம கூட இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அன்பிரிடிக்டபிள் திங் டேட்டாங்கிறது. நீங்க வந்து எனக்கு நிறைய டேட்டா வந்து வருது அப்படின்னு சொல்லி நீங்க பெரிய டேட்டா சென்டர், ஒரு ப்ராசஸிங் யூனிட் வந்து வச்சுக்கிறதும் நமக்கு கரெக்ட் கிடையாது. இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் டேட்டா தான் வருது, எனக்கு சின்னதா வந்து ஒரு டேட்டா சென்டர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நீங்க சின்னதா பிளான் பண்றதுமே இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. ஓகே. ஸோ டேட்டா சென்டர் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து இதுதான். ஸோ நீங்க உங்களுடைய பிசினஸுக்கு ப்ராசஸிங் பண்றதுக்கு, டேட்டா ப்ராசஸிங் பண்றதுக்கு நீங்களாவே சொந்தமா ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்றதுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஐடியா. ஓகேயா? ஸோ நம்ம இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்க பர்த்டேக்கு நீங்களே வந்து ஒரு பார்ட்டி ஹால் பில்ட் பண்ற மாதிரி தான். ஸோ எப்படி ஒரு பார்ட்டி ஹாலுக்கு வந்து நீங்க எலக்ட்ரிசிட்டில இருந்து எல்லாமே, வாட்டர் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், செக்யூரிட்டியா இருக்கட்டும், கேட்டரிங்கா இருக்கட்டும், எல்லாமே நீங்களாவே தான் அதுக்கு வந்து யூ ஹாவ் டு புட் த எஃபர்ட். ஓகேயா? ஸோ நம்மளா பில் பண்ணும்போது நமக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குன்றத நம்ம போன ஸ்லைட்லயே பார்த்திருந்தோம் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு. அதே மாதிரி நீங்க உங்க பிசினஸுக்கு தேவையான டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு நீங்க உங்களுக்காகவே ஒரு உங்க ப்ரிமிஸ்லயே வந்து ஒரு டேட்டா சென்டர் வச்சு நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா, நீங்களா தான் எல்லாமே வந்து பாத்துக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி லைக் த மெயின்டெனன்ஸ் எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே. சோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம் என்னெல்லாம் சேலஞ்சஸ் நமக்கு வரும். நம்மளுடைய ஓன் டேட்டா சென்டர் நம்ம கிட்டயே இருந்துச்சுன்னா என்ன சேலஞ்சஸ் வரும்ன்றத பார்க்க போறோம். சோ இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஐடியாவும் கிடையாது. நான் ஏன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹை இனிஷியல் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஓகே. சோ உங்களுக்கு வந்து நீங்களாவே ஒரு டேட்டா சென்டர், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஹை ப்ராசஸிங் சர்வர், எல்லாமே டேட்டா பேஸ் அண்ட் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எல்லாத்துலயுமே நீங்க என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டா இஸ் ஃபிளக்சுவேட்டிங் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்படிதான் என்னோட டேட்டா இருக்க போகுது, என்னோட டேட்டா வந்து இவ்வளவுதான் வந்து கன்சியூம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு அமௌண்ட்டாவே நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது டேட்டா வந்து. ஸோ ஒரு சில நேரம் நிறைய இருக்கலாம், ஒரு சில நேரம் கம்மியா இருக்கலாம். ஸோ நிறைய வருதுன்னு நீங்க பெரிய டேட்டா சென்டரும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, கொஞ்சமா வருதுன்னு சொல்லி சின்னதா ஒரு டேட்டா சென்டரும் நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஃபிளக்சுவேட்டிங் அண்ட் உங்களுக்கு காஸ்ட்டுமே ரொம்ப ஹையா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லிமிடெட் ஸ்கேலபிலிட்டி. ஸோ நீங்க ஒரு டேட்டா சென்டர் வந்து டிசைன் பண்ணி வச்சுட்டீங்க உங்க ப்ரிமிஸ்ல. ஓகேயா? சடனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் நடக்குது. ஓகே. இல்லைன்னா உங்களோட பிசினஸ்லயே வந்து ஓவர்வெல்மிங்கா நிறைய ஆர்டர்ஸ் வருது. ஸோ சடனா உங்களால ப்ராசஸ் பண்ண முடியல, உங்க டேட்டா சென்டரால ப்ராசஸ் பண்ண முடியல அப்படிங்கிற போது உங்களால சடனா உடனே வந்து அப்கிரேட் பண்ண முடியாது, ஸ்கேலபிலிட்டி பண்ண முடியாது. ஓகே. ஸ்கேலிங் அப் பண்ண முடியாது. இது ஒரு இஷ்யூ உங்களுக்கு வந்து உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர் இருந்துச்சுன்னா, தீஸ் ஆர் ஆல் தி இஷ்யூஸ். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா லிமிடெட் ஆக்சஸ். சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய பிசினஸ் டேட்டா வந்து உங்க டேட்டா சென்டர்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஆஸ் அ பிசினஸ் ஓனர் வந்து நீங்க வந்து யூ ஆர் டேக்கிங் அவுட் ஒரு அவுட் ஆஃப் த கண்ட்ரி, நீங்க ஏதோ ஒரு ட்ரிப் போயிட்டீங்க. ஓகே. ஆர் ஃபார் அ பிசினஸ் ஆக்டிவிட்டிக்காக ஏதோ ஒரு வேற கண்ட்ரிக்கு நீங்க போயிருக்கீங்கன்னா, இப்போ உங்க பிசினஸ நீங்க அங்க இருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற போது உங்களுக்கு ரிமோட் ஆக்சசிபிலிட்டி வந்து கிடையாது. பிகாஸ் உங்க டேட்டா இஸ் இன்சைட் யுவர் டேட்டா சென்டர். ஓகேயா? சோ உங்களால வந்து ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு ரிமோட் ஆக்சசபிள் பண்ண முடியாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களா ஒரு டேட்டா சென்டர் வச்சிருக்கும் போது நீங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். செக்யூரிட்டி எல்லாம் நீங்க வந்து யூ ஹாவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. ஸோ தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு இன்கர் யுவர் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், உங்ககிட்டயே ஒரு டேட்டா சென்டர் இருக்குன்னா நீங்களாவே ஒரு ஐடி டீமையும் நீங்க செட் பண்ணணும்.
பிகாஸ் நாளைக்கே உங்க சர்வர்ல வந்து ஒரு கிராஷ் வந்துருச்சு, இல்ல ஏதோ ஒரு டவுன் டைம் நடக்குது, சம்திங் ஏதோ ஒரு எரர் நடந்துருச்சு அப்படின்னா, இது இந்த எரரை சரி பண்றதுக்கு ஒரு ஐடி எக்ஸ்பர்டைஸால தான் முடியும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு டீம் செட் பண்ணி அவங்களுக்கு நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து டேட்டா சென்டரை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இவ்வளவு நமக்கு வந்து சேலஞ்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ உங்களுடைய டேட்டா சென்டர் நீங்களாவே ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்றதுல நமக்கு இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் வி ஹாவ் அ சொல்யூஷன் டுடே. ஓகேயா? இவ்வளவு சேலஞ்சஸையும் நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு நம்மளாவே ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணி மெயின்டைன் பண்றதுல இருக்கிற சேலஞ்சஸை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டெக்னாலஜி தான், விச் இஸ் நத்திங் பட் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகே. நம்ம எல்லாருமே ஏற்கனவே கிளவுட் கம்ப்யூட்டிங்ல தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலோ. ஓகே. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல பார்த்த எல்லா சேலஞ்சஸையுமே ஓவர் கம் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு எதுக்காக நம்ம கிளவுட் பேஸ்டு ஒரு டெக்னாலஜியை வந்து நம்ம பார்க்குறோம், ஒய் வி ஹாவ் டு மூவ் டுவர்ட்ஸ் தி கிளவுட் பேஸ்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இந்த film என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்ற கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து கிளவுட் அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்காக நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இலாபரேட்டா பார்க்க போறோம். ஓகே. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எகெயின் உங்க பிசினஸ் டேட்டாவை நீங்க எப்படி ஸ்டோர் பண்ண போறீங்க, எங்க ஸ்டோர் பண்ண போறீங்க, எப்படி ப்ராசஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். உங்களுடைய பிசினஸ் டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு நீங்களே வந்து ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணி, நீங்களே ஒரு சர்வர் எல்லாம் மெயின்டெயின் பண்ணும்போது, நமக்கு என்னலாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ஸோ அத ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்டே வந்து பார்க்குறோம். ஸோ இப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வந்து பிசினஸ் உடைய டேட்டாவ எங்க ஸ்டோர் பண்ண போறோம், எப்படி ப்ராசஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவ இந்த கான்செப்ட்ல உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர் உங்களுக்கு இருக்க போறதில்ல. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ண போறீங்க, தூரத்துல டேட்டா சென்டர் ஒண்ணு இருக்க போது. பட் உங்களுடைய டேட்டா சென்டர் அது கிடையாது. இட்ஸ் கோயிங் டூ பி எ ரிமோட் ஒன். ஓகே. ஸோ ரிமோட் லொகேஷன்ல ஒரு தேர்ட் பார்ட்டி பீப்பிள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டேட்டா சென்டர்ன்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு காமன் டேட்டா சென்டர். இது உங்க பிசினஸ் பிரிமிஸ்குள்ள இருக்க போறது கிடையாது. இது தனியா ஒரு டேட்டா சென்டர் இருக்க போது. ஸோ அத நீங்க என்ன பண்ணிக்க போறீங்க, ரிமோட்டா ஆக்சஸ் பண்ண போறீங்க. எப்படி ரிமோட்டா ஆக்சஸ் பண்ண போறீங்க, எதுக்காக ஆக்சஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த தடவை நம்ம வந்து டேட்டா சென்டர் வந்து நம்மளுடைய பிசினஸ் பிரிமிஸ்குள்ள இருக்க போறதுல நான் சொல்லிட்டேன். ரிமோட் லொகேஷன்ல இருக்க போது. பிகாஸ் இந்த டேட்டா சென்டரை மெயின்டைன் பண்றது நம்ம கிடையாது. ஸோ அது யாரு அப்படிங்கறத நம்ம எண்ட் ஆஃப் வீடியோல பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்ற கான்செப்ட்ல வந்து நம்ம சொந்தமா வந்து ஒரு டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ண போறதில்ல. ரிமோட் லொகேஷன்ல ஒரு டேட்டா சென்டர் இருக்க போது. அதுல தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய பிசினஸ் டேட்டாவ ஸ்டோர் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஆக்சஸ் பண்றதா இருக்கட்டும், நீங்க எல்லாத்தையுமே வந்து பண்ண போறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். என்னுடைய டேட்டா சென்டர் ரொம்ப தூரத்துல ஒரு ரிமோட் ஆக்சஸ்ல இருக்கும்போது, நான் எப்படி ஆக்சஸ் பண்றது? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்க மைண்ட்ல வரலாம். கரெக்ட்டா? ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ இன்டர்நெட். ஓகே. ஸோ எல்லாமே ஆன்லைன் மூலமா தான் நீங்க ஆக்சஸ் பண்ண போறீங்க உங்க பிசினஸ் டேட்டாவ. நீங்க ஸ்டோர் பண்றதும் ஆன்லைன் மூலமா தான் பண்ண போறீங்க. ரிட்ரீவ் பண்றதுமே வந்து ஆன்லைன் மூலமா தான் பண்ண போறீங்க. ஓகேயா? ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்தா தான் உங்களால உங்க பிசினஸ வந்து கிளவுட்ல வந்து ஸ்டோர் பண்ணி நீங்க ஃபெட்ச் பண்ணிக்க போறீங்க. ஸோ நீங்க இந்த மாரி ரிமோட்ல ஸ்டோர் பண்றதுக்கு பேரு தான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து இதோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ ஒய் கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நெறைய பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். ஓகேயா? ஸோ நீங்க சொந்தமா வந்து ஒரு டேட்டா சென்டர் மெயின்டெயின் பண்றதுக்கு பதிலா, நீங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பீப்பிள் வந்து ஒரு டேட்டா சென்டர் காமனா வந்து வச்சிருக்காங்க. அத நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆன் டிமாண்ட் யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஸோ எப்படி வந்து ஒரு
பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க வந்து ஒரு ரெண்டல் ஹாலை வந்து எவ்வளோ நேரம் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ண போறீங்களோ, அதே மாதிரி இந்த கிளவுட்ல இருக்கிற இந்த ஸ்பேஸா இருக்கட்டும், இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இல்ல நெட்வொர்க்கா இருக்கட்டும், எவ்வளோ நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் நீங்க பே பண்ணா போதும். ஓகேயா? ஸோ இது வந்து நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டினா ஒரு கைண்ட் ஆஃப் அப்கிரடேஷன். ஓகேயா? ஸோ அப்கிரடேஷன்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே அவைலபிளா இருக்கும் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல. ஸோ ஏன்னா நம்ம எந்த விஷயத்துக்கும் நம்ம வந்து மெனக்கட போறதே கிடையாது. உங்களுடைய கிளவுட் சர்வீஸ் குடுக்குறாங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு இது இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்க நமக்கு ஒருத்தவங்க சர்வீஸா பண்ணுவாங்க. அத நான் யாருன்றத உங்களுக்கு நான் எண்ட் ஆஃப் த வீடியோல சொல்றேன். ஸோ இந்த டேட்டா சென்டர் நான் சொல்றேன் பார்த்தீங்களா? தேர்ட் பார்ட்டி டேட்டா சென்டர்ஸ். இத வந்து ஒருத்தவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க தான் வந்து ஸ்கேலபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அந்த ஸ்கேலபிள் பண்ணத நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே. அண்ட் செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நினைக்கலாம், என்னுடைய டேட்டா ஒரு தேர்ட் பார்ட்டி டேட்டா சென்டர்ல இருக்கே. அப்ப என்னுடைய டேட்டாக்கு என்ன செக்யூரிட்டி இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நெறைய அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு இருக்கிற அந்த தேர்ட் பார்ட்டி டேட்டா சென்டர்ஸ்ல வந்து நிறைய புரோட்டோகால்ஸ் அண்ட் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்க டேட்டாவை வந்து பத்திரமா வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரி பண்ண தேவையே இல்லை. ஓகே. அண்ட் பேக்கப் அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குமே நம்ம வந்து ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். பிகாஸ் நீங்க வந்து யூ கோயிங் டு பே ஃபார் சம்திங், ரைட்? ஸோ நீங்க பே பண்ணி உங்களுக்கு பேக்கப் அண்ட் ஸ்டோரேஜ்லாம் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரம் தி தேர்ட் பார்ட்டி டேட்டா சென்டர்ஸ். ஓகேயா? ஸோ யார் இதெல்லாம் பண்றாங்க? யார் இந்த டேட்டா சென்டரை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ். ஓகேயா? இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸை ப்ரொவைட் பண்றவங்க பேர் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் ப்ரொவைடர்ஸ். ஓகே. கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அவங்க தான் நமக்கு என்ன பண்ண போறாங்க, இந்த கைண்ட் ஆஃப் டேட்டா சென்டரை வந்து ஒரு இடத்துல தே வில் பி மெயின்டைனிங். நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இன்டர்நெட் மூலமா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க போறோம். ஓகேயா? ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர், ரைட்? ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படிங்கிறத ஒரு லிட்ரலா ஒரு டெக்னிக்கல் மீனிங் பார்க்கலாம். ஓகேயா? கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது உங்களுடைய பிஸ்னஸ் டேட்டாவை நீங்க என்ன பண்ண போறீங்க, இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், இல்ல அப்ளிகேஷனா இருக்கலாம், இன்டர்நெட் மூலமா, அதாவது ஆன்லைன் மூலமா நீங்க மேனேஜ் பண்ணிக்க போறீங்க, இல்ல வந்து ஆக்சஸ் பண்ண போறீங்க. ஓகேயா? நீங்களா சொந்தமா ஹார்ட் டிரைவ் அண்ட் சர்வர்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணாம, உங்களுக்கு சொந்தமா ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணாம, நீங்க தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ் உடைய அந்த காமன் டேட்டா சென்டரை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க போறீங்க. ஸோ இந்த மாதிரி ரிமோட் ஆக்சஸ் பண்றதுல உங்களுக்கு வந்து என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் வந்து உங்களுக்கு வர்ச்சுவல் சர்வர் கிடைக்குது. ஓகேயா? நீங்க வந்து சர்வர் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். நீங்க காமனா இருக்கிற ஒரு சர்வர் யூஸ் பண்ண போறீங்க. அண்ட் டேட்டா பேசஸ் ஃபார் ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸிங். ஸோ டேட்டா பேஸ்மே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேயா? உங்க டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கா இருக்கட்டும், ஸ்டோர் பண்றதுக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமோட்ல ஈஸியா வந்து தேர்ட் பார்ட்டி டேட்டா சென்டர்ஸ்ல இருந்து கிடைச்சிரும். ஓகே. அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அலாங் வித் திஸ் உங்களுக்கு நெட்வொர்க்கிங், நீங்க எங்க இருந்தனாலுமே உங்க பிசினஸ் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கிறனால நீங்க வந்து ஒரி பண்ண தேவையில்ல. இந்த நெட்வொர்க்கிங்க பத்தியும் நீங்க ஒரி பண்ண வேண்டாம். பிகாஸ் இட் வில் பி டேக்கன் கேர் பை த கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஓகேயா? ஸோ இப்படி நம்ம டேட்டா கிளவுட்ல இருக்கிறனால நமக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து உங்க பிசினஸுக்கு வந்து ஃபாஸ்ட், எஃபிஷியன்ட் அண்ட் செக்யூரா இருக்க போகுது. ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? டைம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பிசினஸ்லன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க கிளவுட்ல வச்சு ப்ராசஸ் பண்றது வந்து உங்களுடைய பிசினஸுக்கு வந்து இம்மீடியட் டேட்டா ஃபெச் பண்றதா இருக்கட்டும், எஃபிஷியன்சியா இருக்கட்டும், செக்யூரிட்டியா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் கொடுக்க போகுது. ஓகே. அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டேட்டா ஆன்லைன்ல இருக்கிறனால, இன்டர்நெட் மூலமா நம்ம ஆக்சஸ் பண்றனால, எங்க இருந்தனாலுமே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க திடீர்னு எங்கேயோ ரொம்ப வெளியூர் போயிட்டீங்கன்னா கூட, யூ நீட் நாட் வரி அபவுட் யுவர் பிசினஸ். நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய மொபைல் ஃபோன்ல இருந்து கூட நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய பிசினஸ் டேட்டாவை நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பிகாஸ் உங்க டேட்டா வந்து கிளவுட்ல இருக்கு, ரிமோட்ல இருக்கு. ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படிங்கிறது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம்.
ஓகேயா? இப்போ நம்ம ஒரு பிசினஸ் வச்சிருக்கோம். நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வந்து பிசினஸ் உடைய டேட்டா வந்து நம்ம வந்து கையில வச்சிருக்க மாட்டோம். நம்மளுடைய டேட்டா சென்டர்ல இருக்காது. ஸோ அது வந்து ஒரு ரிமோட் லொகேஷன்ல இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிமோட் லொகேஷன்ல இருக்கிறது நம்ம இன்டர்நெட் மூலமா ஆக்சஸ் பண்ண போறோம். இந்த ரிமோட் மூலமா நம்ம ஆக்சஸ் பண்ற டேட்டா சென்டரை யாரு மெயின்டைன் பண்றாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஓகேயா? இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்க சர்வீஸா சில பேர் குடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு பேரு தான் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இல்ல கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னு சொல்லலாம். ஓகேயா? இப்போ இவங்க என்னெல்லாம் நமக்கு சர்வீஸ் குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ். உங்க டேட்டாவ ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எவ்வளோ பிசினஸ் டேட்டாவ ஸ்டோர் பண்ண போறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க பே பண்ணா போதும். ஸோ இந்த டேட்டா பேஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருது. ஸோ இத நீங்க எப்படி இமேஜின் பண்ணலாம்னா, எக்ஸாம்பிள்க்கு இப்போ நம்ம ஆப்பிள் ஃபோன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஆப்பிள் ஃபோன்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஐக்ளவுட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ உங்களுடைய ஃபோட்டோஸ் நீங்க கிளிக் பண்ற எல்லா ஃபோட்டோஸுமே வந்து உங்களுடைய டிவைஸ்ல ஸ்டோர் ஆகாம எங்க ஸ்டோர் ஆகுது? ஐக்ளவுட்ல தான் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ பத்தி நீங்க வொரி பண்ணிக்க தேவையில்ல. கரெக்ட்டா? கிளவுட்ல போய் ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டு ஃபோன்லயுமே. ஆண்ட்ராய்ட்லயுமே வந்து உங்களுடைய டேட்டா வந்து கூகுள் கிளவுட்ல போய் ஸ்டோர் ஆயிருது. ஓகே. அந்த மாரி நீங்க இத கம்பேர் பண்ணுங்க. ஸோ உங்க பிசினஸ் டேட்டாவ உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் புரொவைட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளவுட் சர்வீஸ் புரொவைடர்ஸ். அங்க தான் நம்ம டேட்டா ஸ்டோர் ஆக போகுது. ஓகே. ஸோ ஸ்டோரேஜ பத்தி நம்ம வொரி பண்ண தேவையில்ல. ஸோ எவ்வளோ யூஸ் பண்றோமோ அதுக்கு மட்டும் தான் நம்ம பே பண்ண போறோம். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா, இப்ப நீங்க சொந்தமா ஒரு டேட்டா சென்டர் வச்சிருக்கீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நெறைய வந்து யூ ஹேவ் டூ செட் த டேட்டா சென்டர் கரெக்ட்டா? சர்வர் இருக்கணும். அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் நீங்க குடுக்கணும். ஆல் தீஸ் திங்ஸ் ஓகேயா? அந்த ஒரு ஐடி டீம் வந்து அத வந்து செட் பண்ணணும். இந்த பிரச்சனைலாம் நீங்க வந்து யோசிக்கவே தேவையில்ல. பிகாஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் புரொவைடட் பை த கிளவுட் சர்வீஸ் புரொவைடர்ஸ். ஓகே. நீங்க அப்படியே வந்து பே பண்ணி யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஸோ அடுத்து வந்து சர்வீஸ். இந்த சர்வீஸ்மே நம்ம வொரி பண்ண தேவையில்ல. கிளவுட் சர்வீஸ் புரொவைடர்ஸே வந்து தே வில் டேக் கேர் ஆஃப் த சர்வீஸ் ஆல்சோ. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பிசினஸ் வந்து அவங்க டெவலப்மெண்ட் பத்தி அவங்க திங்க் பண்ணா போதும். இந்த பிசினஸ் டேட்டாவ நான் எப்படி ஸ்டோர் பண்ண போறேன்? எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தேவைப்படும்? புதுசா எதுவும் அப்கிரேட் பண்ணணுமா? அப்படிங்கிற வொரிலாம் தே டிட் நாட் ஹேவ் இட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், சர்வீஸா இருக்கட்டும், தே டிட் நாட் வொரி. அண்ட் கம்ஸ் த நெட்வொர்க்கிங். நான் சொன்ன மாரி நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எங்க இருந்துனாலுமே உங்க டேட்டாவ ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பட்டபிலிட்டிய குடுக்குது. ஸோ அதுக்குமே நீங்க வந்து மெனக்கெட தேவையில்ல. கிளவுட் சர்வீஸ் புரொவைடர்ஸே உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஓகேயா? ஸோ இது எல்லாத்துக்கும் மேல வந்து செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் டேட்டா. கரெக்ட்டா? ஸோ செக்யூரிட்டியுமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரொவைட் ஆயிருது. இட்ஸ் புரொவைடட் பை த கிளவுட் சர்வீஸ் புரொவைடர்ஸ். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் புரோட்டோகால் அண்ட் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்க டேட்டாவ வந்து பத்திரமா கிளவுட் சர்வீஸ் புரொவைடர்ஸ் வந்து பிரிசர்வ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ, என்ன சர்வீஸ் வேணுமோ, என்ன எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வேணுமோ, நீங்க ஆன் டிமாண்ட் பே பண்ணி யூ கேன் யூஸ் ஃப்ரம் திஸ் கிளவுட் சர்வீஸ் புரொவைடர். ஓகே. த்ரூ த இன்டர்நெட் ஆக்சஸ். ஓகேயா? ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதுல நமக்கு அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எந்த சாஃப்ட்வேருக்கும் வந்து லைசென்ஸ் காஸ்ட் பே பண்ண போறதில்ல. ஸோ இப்போ ஒரு பர்ட்டிகுலர் உங்க பிசினஸ் யூஸ் கேஸஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. ஸோ நீங்க அதுக்கு லைசென்ஸ் பே பண்ணி வாங்குறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க கிளவுட் சர்வீஸ் புரொவைடர்ஸ்ட்ட இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு 2 நாள் தான் தேவைப்பட போகுது. ஸோ அதுக்காக நீங்க வந்து அத பர்ச்சேஸ் பண்றதுக்கு பதிலா, உங்க டேட்டா வந்து இப்போ கிளவுட் சர்வீஸ் புரொவைடர்ஸ்ட்ட இருக்கறனால, நீங்க வந்து இந்த 2 டேஸ்க்கு மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம். யூ கேன் பே அண்ட் யூஸ் தட் சாஃப்ட்வேர். ஓகேயா? ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் அண்ட் ஆட்டோமேட்டிக் அப்கிரேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒண்ணு அப்கிரேட் ஆகுது. உங்களுடைய சர்வர்லயோ, இல்ல ஒரு ஸ்டோரேஜ்லயோ, இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஏதோ ஒரு அப்டேட் நடக்குதுன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்டேட்ஸ்லாம் வரப்போது. ஸோ அப்கிரேட் ஆகப்போது. யூ நீட் நாட் வொரி அபௌட் இட். ஓகே. அண்ட் ரெட்யூஸ் டு ஐடி ஒர்க்லோட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளே ஒரு டேட்டா சென்டர் வச்சுட்டு, அதுல நம்மளே ஒரு ஐடி டீம மெயின்டெயின் பண்றது வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ஹெக்டிக் ஜாப். ஸோ இந்த ஜாப் நமக்கு ரெட்யூஸ் ஆயிருது. பிகாஸ் இது யார் பார்த்துக்கிறாங்க இப்போ? கிளவுட் சர்வீஸ் புரொவைடர்ஸே பார்த்துக்கிறாங்க. ஸோ தே வில் பி மெயின்டெய்னிங் ஆல் தி ஐடி ரிலேட்டட் திங்ஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் த ஆக்சஸபிலிட்டி. நான் நெறைய தடவ சொல்லிட்டேன். நம்ம வந்து கிளவுட்ல நம்ம டேட்டா இருக்கும்போது, நமக்கு ஆன்லைன் மூலமா நம்ம ஆக்சஸ் பண்றதுனால, நமக்கு ஆக்சஸபிலிட்டி எங்க இருந்தாலுமே நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் த டிசாஸ்டர் ரெக்கவரி. எஸ். உங்களுக்கு டேட்டா வந்து கிளவுட்ல இருக்கே, என்னுடைய டேட்டா தொலைஞ்சு போயிருச்சுனா, இல்ல வந்து இஃப் ஐ லூஸ் மை டேட்டா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரெக்கவரி மெக்கானிசம்லாம் நெறைய வந்து தே ஹேவ்.
So you'll be able to recover your data very fast. Okay, yeah. So don't worry about it. And then security updates managedனா செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியம் கிளவுட்ல உங்க டேட்டா இருக்கும்போது, கரெக்டா? பிகாஸ் நம்மளுடைய டேட்டா சென்டர்ல இருக்கும்போது நமக்கு தெரியும் நம்ம டேட்டா பத்திரமா இருக்குன்னு. பட் நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர்ல போய் உங்க டேட்டாவை வந்து வைக்கும் போது யூ வில் பி வரிங் அபவுட் த செக்யூரிட்டி. பட் கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தே ஹாவ் அ லாட் ஆஃப் செக்யூரிட்டி மெஷர்ஸ் டு மெயின்டைன் யுவர் டேட்டா. ஓகே, ஸோ யூ நாட் வரி அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேயா? ஸோ இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலரா இன்னைக்கு அதில் ஃபர்ஸ்ட் வந்து அமேசான் வெப் சர்வீஸ் ஏடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் மைக்ரோசாஃப்ட் அசூர் இருக்கு, அண்ட் கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஐபிஎம் கிளவுட், ஆரக்கிள் கிளவுட் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு. ஓகேயா? ஸோ இதெல்லாம் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ இவங்க தான் நமக்கு என்ன பண்றாங்க, நமக்கு ஒரு டேட்டா சென்டர் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம என்ன யூஸ் பண்ண போறோமோ அதுக்கு பே பண்ணி அந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்க போறோம். நம்ம பிசினஸ்க்கு தேவையான யூசஸை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பே பண்ணி யூஸ் பண்ணிக்க போறோம் ஆன் டிமாண்ட். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங், வை கிளவுட் கம்ப்யூட்டிங், அண்ட் ஹவு கிளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் ஒர்க்கிங், அண்ட் யார் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் ஆல்சோ ஸ்கேன் திஸ் கியூஆர் கோட் ஃபார் ப்ரொவைடிங் யுவர் ஃபீட்பேக் ஆஃப் திஸ் வீடியோ. ஓகே, வி வில் மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. ஒரு நல்ல ஐடி கெரியருக்காக பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கெரியர் கேப் நிறையா இருக்கலாம், இல்லை நீங்கள் நான் ஐடியில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஏன் ஐடியில் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே கரெக்டான ஒரு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ். ஆமாங்க, சேல்ஸ்ஃபோர்ஸ் ஒரு லோ கோட் பிளாட்ஃபார்ம். அதாவது அதில் 60% கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். பாயிண்ட், கிளிக், ட்ராக் அண்ட் ட்ராப்பில் தான் நம்மளோட வேலைகள் இருக்கும். ஒரு 40% கஸ்டமைசேஷன் இருக்கும். அதில் சின்ன சின்னதாக கோடிங் வரதான் வரும். ஆனால் அதை ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் கற்றுக்கலாம். கற்றுக்கிறத விட உள்ளே போனதுக்கப்புறம் நல்ல ஈஸியாக வேலையும் பார்க்கலாம். வருடத்திற்கு 3 லட்சத்துலேருந்து 4.5 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி இருக்கும். அது ஆனுவலாக பார்த்தீங்கன்னா 30%லேருந்து 40% வரைக்கும் ஹைக் வரும். மினிமம், மேக்ஸிமம் 100%, 200% கூட ஹைக் இருக்கும். இதை நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேலே இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்குது. எங்களுடைய ஏஜே ஸ்கில் டெவலப்மெண்ட் வெப்சைட் போனீங்கன்னா அதில் பிளேஸ்மெண்ட் செக்ஷன் போனீங்கன்னா கேட்டகரி வைஸ் பிளேஸ் ஆனவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும், அவங்களுடைய லிங்க்டின் லிங்க் இருக்கும். அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய ஜாப் ஓரியன்ட், ஜாப் ரெஃபரல்ஸ் கேரண்டீடு மற்றும் ரியல் டைம் ப்ராஜெக்டோடு இருக்கக்கூடிய சேல்ஸ்ஃபோர்ஸ் ட்ரைனிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏஜே ஸ்கில் டெவலப்மெண்ட் வெப்சைட் போயிட்டு காண்டாக்ட் அஸ் செக்ஷன் போங்க. அங்கே ஒரு என்கொயரி ஃபார்ம் இருக்கும், ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எங்களுடைய கெரியர் கவுன்சிலர் உங்களுக்கு ஒரு 1-to-1 கால் போட்டு சேல்ஸ்ஃபோர்ஸை பற்றியும் அதனுடைய பெனிஃபிட்ஸை பற்றியும் கைட் பண்ணுவாங்க. ஆல் த வெரி பெஸ்ட்.